ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாங்கள் வந்து இப்போது லாஸ்ட் எபிசோடு வந்து வட்டவடாலேருந்து வெளியே வந்துருப்போம். இப்போ நாங்கள் வந்துட்டு வட்டவடாலேருந்து ரூமை செக் அவுட் பண்ண போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 o'clock ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 1 o'clock செக்இன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ மூணார் அந்த ஹில்ஸில் நாங்கள் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ரோடெலாம் பயங்கரமாக இருக்குது. எத்தனை மாட்டம் இந்த ரோட்டில் ஓட்டான்னு சலிக்காது போல். ஆனால் ரசித்து ஓட்டுற நிலைமையில் நாங்கள் இப்போ இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு டைம் ரைடு வருமா நாங்கள் பறந்துக்கிட்டு தான் இருப்போம். கேமராவை வந்துட்டு ஆஃப் பண்ண உடனே கிறுக்கு வாக்கில் வரானுங்க எல்லாம். 2 டைமும் கேமரா ஆஃப் பண்ணுறா, 2 டைமும் ஒருத்தர் நெட்டுக்கு வந்துட்டானுங்க. வாங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனோம். பின்னாடி உள்ளவங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க. சரி, பின்னாடி 3 பேர் வந்துட்டுருக்காங்க, முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் மூணார் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க, ரோட்டில் வண்டி நிப்பாட்டு ஆட்ருக்கானுங்க. கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் பண்ணாமல் ஆடினா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுறது பிரச்சனையே இல்லை, ஜாலியாக பண்ணுங்க. கொஞ்சம் ஓரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ரூமுக்கு வந்துட்டோம். நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2 ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து மூணாரில் செக் அவுட் பண்ணிவிட்டு வால்பாறை கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி தானே, ஏன்னா டைம் கட்டாதா, டைம் வந்து 2:21. ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours காட்டுது, 3-4 hours காட்டுது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். ஸோ இன்னொருத்தர் வேறு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப அவர் கால் பண்ணி கூப்பிடணும். என்ட்ரி ஆகிடுவோமா என்னன்னு தெரியலை. 5 மணிக்கு 5:30 ரீச் ஆகிட்டோன்னா உள்ளே ஓடிடலாம். ஸோ என்ட்ரி போட்டால் போதும். கைஸ், இங்கே தான் சாப்பிடணும். ஏன்னா என்ன பிரச்சனை, பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து வேறு ஏதாவது கடையாக பார்க்கணும். பார்க்கிங் இடம்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி வேறு பீக் டைம் கைஸ், சாட்டர்டே சண்டே. இன்றைக்கி சாட்டர்டே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கடைக்கு சாப்பிடல, நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே பயங்கர டிராஃபிக், மூணாரே டிராஃபிக் இன்றைக்கி. இதை விட்டு நாங்கள் வெளியே போனோம். ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. இருக்கிற நிலைமையை பார்த்தா வாய்ப்பில்லை போலையே வால்பாறை ரீச் பண்ணுறது. சரி பார்ப்போம். இப்போ என்னென்னா நாங்கள் சாப்பிடல, வெளியே வந்துட்டோம் மூணார்லேருந்து. இப்போ என்னென்னா நான் ஸ்டாப்பாக நாங்கள் வந்து நிற்காமல் போனால் மட்டும்தான் வால்பாறை வந்து 4 மணிக்காச்சும் ரீச் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னு தெரில. இவங்களுக்கு பசிச்சுன்னா சாப்பிடணும். கொஞ்சம் மூணாருக்குள்ளே வால்பாறைக்குள்ளே போயிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பட் இவங்க அது வரைக்கும் தாங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்கேயும் நிற்க போகிறது இல்லை. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக இழுத்து போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக இழுத்து போயிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:52, 3 o'clock இங்கேருந்து வெளியே வர வச்சுக்கோங்க. ஒரு 4, ஆக்சுவலாக ஒரு 5 வரைக்கும் ஓகே தான். 5:30க்குள்ளே வால்பாறை என்ட்ரி போட்டால் போதும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் பைய போய்ப்போம். நான் இந்த பாக்கெட் ஜிப்ஸ்லாம் வந்து பூட்டிட்டேன், ஓகேவா. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து பாக்கெட் ஜிப்புன்னு பூட்டலை அப்படின்னு என் மைண்டு சொல்லிட்டே இருக்குது. இவ்வளோத்தையும் என் ஃபோன் இந்த பாக்கெட்டில் இல்லை. 60லே மெயின்டைன் பண்ணி கூட போனோம், ஓகே தான். 60-70 லெவலில் போனோம். அவ்வளோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். காலையில் இருந்த கிளைமேட் இப்போ இல்லை. காலையில் சரியான கிளைமேட்டு, நாங்கள் போகும்போது அந்த கிளைமேட் இப்போ இல்லை. கைஸ் முன்னாடி பார்த்தீங்களா வாப்ளம் ஆனதா, ஏன்னா டயர் போயிடுச்சு. முன்னாடி டயர் கிரிப் இல்லை, அதனால் நல்ல வாப்ளம் ஆகுது. ஊருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வேலை டயரை மாற்றுறது தான். அப்படி தான் சொல்லுவேன். வீட்டில் போய் வண்டியை போட்டோடனே கதமாயிடும். ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்திலே சிபிஆரை வந்து ஒருத்தர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிருக்காரு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சிபிஆர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் சிபிஆர் சேல் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். நான் ஆக்சுவலாக 70 சொல்லியிருந்தேன், 70. ஸோ அவர் ஒரு 65 தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. 65 கொடுத்தாரு அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட் அதுக்கு மாற்றணும். 65 கொடுத்தாருன்னா நான் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றி கொடுத்துருவேன். அப்படி 65 கொடுக்க முடியாது, இன்னும் குறைச்சாலும் 1000 ரூபா குறைச்சாலும் நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றி கொடுக்க மாட்டேன், கையில் எடுத்துருவேன். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ப்ரைஸே 1000 தான். ஃப்ரண்ட் டயர் மாத்திரம் நான் சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் டயர் மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இவ்வளோ ரேட்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரோ என்னென்னா வண்டி கிடைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் இந்த பைக்கு வந்து நான் இப்போ கொடுத்தாலுமே எனக்கு லாஸ் தான், ஓகேவா. கொடுத்தாலுமே எப்படி சொல்ல, நான் வண்டி வந்து ஒரு 35,000க்கு நான் வண்டி வாங்கினேன், ஓகேவா. அது போக நான் இன்ஜின் ஒர்க் அது இதுன்னு மொத்தத்தில் எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 ஒரு 40 கிட்ட எனக்கு செலவு, ஓகேவா. எவ்வளோ ஆச்சு, 70 ஆச்சா. அது போக எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு இன்சூரன்ஸ் ஃபைனு கண்டைகள் எல்லாத்தையும் அடைச்சா இன்னும் ஒரு 75 கிட்ட வந்துருச்சு. நான் 70 சொன்னால் தான் அவங்க 65க்காவது வருவாங்க.
65 கொடுத்தாலும் ஓகே தான். செயின் ஸ்ப்ராக்கெட் நான் மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்குறாங்க எப்படி சொல்ல, நம்ம பைக் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பைக் வந்துட்டு எனக்கு அந்த பைக்கில் இன்னும் ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் இருக்குன்னா இன்ஜின் ஒர்க்கு. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. அதில் செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றணும். மற்றபடி வண்டிலாம் பக்காவாக இருக்கும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே ஏதாவது சிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். சிட்டி யூஸில் எனக்கு 45 கிடைக்கி. அவுட்டர்லாம் போகணுன்னு வைங்களேன், எப்படி பார்த்தாலும் 55 கிடைக்கும் ப்ரோ. 50 கிடைக்கும். 50 கிடைச்சாலே லாபம் தானே. ஓகே, வேறு வண்டி வாங்கிக்க வேண்டியது. ஆனால் மனசு இல்லை தான், அதுக்கு என்ன பண்ண முடியும். சுத்தமாக எனக்கு மனசு இல்லை. இந்த வீடியோ போடும்போது போயிருச்சான்னு எனக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என் கையில் இருக்குமா இருக்கலான்னு தெரியலை. ஆனால் நான் என்னன்னாலும் கொடுத்துருவேன். கொடுக்குற மைண்ட் செட்டு தான் வந்துட்டேன். கொடுத்தாலும் கொடுக்கலனா இந்த வீடியோக்கு கீழே நான் வந்துட்டு டிஎம்இ ஃபார் சிவிஆர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த வண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வண்டி எடுத்து ரெடி பண்ணி நான் வச்சுக்கலாம் தான் நான் இவ்வளோ செலவு பண்ணது. அந்த வீடியோவில் நான் ரீஸ்டோர் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க லூசாடா உனக்கு அப்படி நிறைய பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வண்டியை நான் கொடுக்குற ஐடியாவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். என்ன பண்ணுறது, உண்மையில எனக்கு மனசில் கேஸ் கொடுக்குறதுக்கு. ஏன்னா நான் அந்த சிபிஆர் வந்ததுலேருந்து எஸ்டி நான் ஓட்டுறதே இல்லை. எப்போ மாத்திரம் சிபிஆர் அது எப்படி சொல்ல, அந்த சிபிஆரை ஓட்டி சிபிஆரில் வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் உண்டு. ஓகேவா, வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுனீங்க அப்படி ஒரு ரிஃபைன்மெண்ட் உண்டு. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, லோக்கலில் ஓட்டுறதுக்கு வண்டி சூப்பராக இருக்கும். அது ஒரு 135 வரைக்கும் போங்க. 125 வரைக்கும் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகும். ஆனால் ரோட்டில் ஆள் வந்துட்டாங்க. ஸோ நல்ல வண்டி, இன்ஜின்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வண்டி ஒன்று நான் ஒரு பார்ட்டும் நானாக மாட்டினது. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், சில பார்ட்டு இன்ஜினில், சில பார்ட்டு எல்லா பார்ட்டும் என்னோட கை வச்சு மாட்டினது. பார்த்து வண்டி செஞ்சேன். சரி விடுங்க, நமக்கு அனுபவிக்கிறதுக்கான இது இல்லை. ஆனால் ஓரமாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வண்டி வாங்கும்போது நினச்சேன், நம்ம கிங்குடா, நம்மகிட்ட விட்டு இந்த வண்டி எப்படி போயிடும் அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுத்தானே கைஸ் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் ஒரு கால் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க போயிட்டாங்க. சரி, நம்ம பிடிச்சிடலாம் அவங்கள. இந்த மழையை பாருங்க கைஸ், ஃபுல்லாக மழை பெஞ்சு அப்படி தண்ணி வெடிஞ்சிட்ருக்கு. தண்ணி வெடிஞ்சு ஈரமாக இருக்குது. அந்த சன்லைட் படும்போது பயங்கரமாக இருக்குது. அப்படி மின்னுது. இவங்க இவ்வளோ ஸ்ப்ராக போயிட்டாங்க. 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் ஒன்று இருக்க மாட்டேனே. இல்லை, எங்கேயும் நிற்காம வேணாம், போய்கிட்டே இருந்தால் போதும். நான் இப்போ வந்து ஜாயின் ஆயிடுவேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, செகண்டு தான். அதுக்கு மேலாம் போடவே முடியல. வேணா குறுக்க வந்துடுறான். பாரு, கண்ணு கட்டின தூரம் அங்கே இல்லை கைஸ். செம்ம வியூ கைஸ். இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. பாருங்க, கொஞ்சம் நான் முன்னாடி போயிட்டு வருவேன். ஆனால் அது வேறு வழி இல்லை. சிபிஆரை ஓட்டி எப்படி ஆயிடுச்சு. இனி சிபிஆரே இல்லை. அதை வச்சு ஒரு ரைடாவது போயிடலாம்னு நினச்சேன். விடுங்க, பார்த்துக்கிடும். கீழே போகிறாங்க கைஸ். நான் இப்போ தான் இதை பார்த்துருக்கேன், கொரில்லா கீழே போகுது. 3 o'clock ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கீழே இறங்கலை. 3:15 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 minutesல கீழே இறங்கின்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து அடிச்சு பண்ணி போயிடலாம். 2 ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது. இப்போ போகிற வழி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரூட் தான். ஸோ கைஸ், நாங்கள் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 94 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா ஆலியார் டேம், அதாவது வால்பாறையோட செக் போஸ்ட்டுக்கு. இப்போ வந்துட்டு எங்கேயுமே நிற்காமல் போகணும். இப்போ நம்ம எந்த வழியெலாம் போகிறோம் அப்படின்னா சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுக்கப்புறம் ஆனமுடி அந்த ஃபாரஸ்ட்டோடி தான் சுற்றி போகிறோம். ஒர்க் ஆகுமா? இப்போ ஆனமலை டைகர் ரிசர்வ், சாரி ஆனமுடின்ட்டேன், ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக நம்ம சுற்றி தான் போகிறோம். ஸோ சீக்கிரம் போகணும். ஆனால் ஃபுல்லாக இருக்க இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிளைமேட் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் நிப்பாட்டி ரெயின் லேயர்ஸ்லாம் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். புயலே அடித்தாலும் போக தான் போகிறோம். போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலி நான் வந்துட்டு வைசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பயங்கரமாக காற்று கேட்கலாம். சாரி, வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓட்ட முடியல. வைசர் ரொம்ப வந்து மங்கலாக இருக்கா, ஃபேடாக இருக்குது. மேலே ஒரு ஃபால்ஸு கைஸ். இந்த கிளைமேட்டு
ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன்லாம் ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது இந்த கிளைமேட்டு. ஈவினிங் அப்படி இல்லைன்னா காலையில், இதுதான் கேஸ் மூணாறு. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஒரு கிளைமேட் வருது, அந்த இடப்பட்ட கேப்பில் அந்த கிளைமேட் வர மாட்டுது. மதியானம் 12 மணிக்கு மேலே இப்போ ரூட்டை பார்த்தீங்களா, வளைஞ்சு நெளிஞ்சு தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக 5:53க்கு நாங்கள் வந்துட்டு ஆலியார் டேம் ரீச் பண்ணுவோம், அதாவது கீழே உள்ள செக் போஸ்ட் ரீச் பண்ணுவோம் போட்டிருக்கு. நான் இதே ஸ்பீடில் போனேன் அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு வழியோடு தான் போவோம். அப்போ தமிழ்நாட்டில் இறங்கிட்டு பெட்ரோல் மட்டும் போடணும். கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பெட்ரோல் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து 5 ரூபா. ஸோ எனக்கு வந்துட்டு கீழே போய் வால்பாறையே போகிற அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு கழிச்சு காலையில் அதிரப்படி நம்ம போகிறோம்ல, ஸோ அதனால் மறுபடியும் ஃபுல் அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ ஹில்லுனால இந்த ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கோம். கீழே ஹில்லு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றணும். இப்போ சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டீமை பிடிச்சாச்சு, முன்னாடியே போயிட்டுருக்காங்க. செம்ம வியூவு. நீங்கள் எந்த சைடு போனாலும் ஃபால்ஸாக இருக்கும். நின்றுட்டே நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த வீடு பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரோடெலாம் ஒரு நாள் செலவு பண்ணணும். இங்கே இருந்து கீழே வரைக்கும் போயிட்டு வந்தீங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிட்டே இருக்கலாம். இது அதுக்கப்புறம் மேகமலை, அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் ஜம்முன்னு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த ரோட்டில் வந்தீங்க நீங்கள் ஒரு 6 மாதம் டெய்லி ஒரு டிபி மாற்றினா கூட அவ்வளோ ஃபோட்டோ கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து 1 டே செலவு பண்ணணும். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்டோம். ஃபால்ஸ் தெரியுது உங்களுக்கு, அந்த ஃபால்ஸு வேறு அப்போ தான் ஓவர்டேக் பண்ணுவோம். நிற்கும்போது தாண்டி போயிட்டாரோ. அவ்வளோதாங்க. இனி கொஞ்சம் நல்ல ரோடு தான், கொஞ்சம் அடித்து பிறண்டு போயிடுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு ட்ரைம்பில் வரலாம் கேஸ். ட்ரைம்ப் டைகரில் ஆசை தான். சிவியராக மெயின்டைன் பண்ண முடியல ஒன்றால். இதில் உனக்கு ட்ரைம்ப் டைகர் வேறு கேட்குதான்னு கேட்பீங்க. இப்போ மெண்டல் வாயில் வருது பச்சையா. இந்த ரோட்டில் புடுங்கக்கா ஓவர்டேக் பண்ணுதான் இப்படி தான் கேஸ் பண்ணுவானுங்க. ஜீப்புக்கார், அதாவது இவங்க கூட வெளியூர்காரன்னு வச்சுக்கோம், ஜீப்புக்காரங்க உள்ளூர்காரனுங்க இந்த ரோட்டில் வந்துட்டு ஓவர்டேக் அடிச்சு வரான். என்ன நடக்குது என்ன புரியல. வேகமாக போய் பிடுங்க போகிறான். நாங்களே வேகமாக 5 மணிக்கு போயிட்டு வால்பாறையில் என்ட்ரி போடணும். நாங்களே பையன் அமைக்கிட்டு இருக்கோம். அக்காளி உனக்கு என்னடா ஸ்பீடு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். அவன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானனால தப்பிச்சிட்டான். ரோடு நின்று கீழே இறக்கிட்டு, அதுவும் ஹிமாலயன் இருந்தனால. வேறு ஏதாவது வண்டி நீங்கள் அவ்வளோதான் வச்சுக்கோங்க, சறுக்கி விட்ருக்கோம். இங்கே இறங்கிட்டாங்க கைஸ். இங்கே இறங்கிட்டு உங்களுக்கு இது தெரியாது பெருசாக, நேரில் பார்க்கும்போது தான் அப்படி இருக்கும். ஓகே பிடிக்க மாட்டீங்கள ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்கிற மாட்டீங்களா அப்படின்னு கிளம்பியாச்சு. இப்போ வந்து 6 மணிக்கு தான் போயிருச்சோன்னு காட்டுது. ஓகே, இந்த மிஷனை நம்ம முடிச்சு எடுத்துருவோம். ஸோ நாங்கள் இழுத்து போனாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் இருந்துச்சு. ஸோ 5 நிமிஷம் கேப் வந்து இப்போ அந்த கேப்பும் டேலி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போய் தான் ஆகணும். இன்னொன்று என்னென்னா, அங்கேருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னா டிக்கெட் மட்டும் எடுத்து வச்சுருங்க, நாங்கள் உள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் பிரச்சனை கிடையாது. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் பைக் கூட போய்க்கிடுவோம். என்ட்ரி தான் மேட்ருங்க. ஒரு லிமிட் எங்களுக்கு ஸ்பீடு தெரியும், அந்த ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. இங்கே 100லலாம் போக முடியாது, 60-70 அவ்வளோதான். அதுவே ரொம்ப அதிகம் தான். அப்புறம் நாங்கள் கீழே இறங்கிட்டு பெட்ரோல் போடணும் எல்லா வண்டிக்கும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போயின்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து வைல்ட் லைஃப் கிராசிங் இருக்கும். இப்போ என்னென்னா, நாங்கள் அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருக்கோமா, இப்போ ஏதாச்சும் யானை வந்து குறுக்க வந்து நின்று நேரத்தை போய்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். நான் பார்க்கணுன்னு நினைக்கிறப்பறம் வராது. இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க வரும். பார்ப்போம். ஆனால் எனக்கு வரணும், பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் இன்றைக்கி இப்போ வர வேண்டாம், நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம். அப்போ வந்து குறுக்க பாஞ்சா கூட பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, போன ரைட்டில் இங்கே வரும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இங்கே கூட ஒரு ப்ளூ கலர் காரில் காப்பரா பண்ணிட்டு போயிட்டு இருந்தானுங்க கொஞ்சம் பேர். இங்கே நின்று கூட நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன். அதோட தம்ப்லைன் இது தான். இங்கே நின்று தான் எடுத்தோம் அந்த ஃபோட்டோவை. மூணார் டு வால்பாறை அப்படின்னு கீழே இறங்கிட்டுருவோங்க கைஸ். இப்போ வந்து டைம் வந்து 5:49 காட்ட ஆரம்பிச்சிச்சு. சேம் நாங்கள் வந்து
டீ கடை இருந்த டைம் வந்து இங்கே டேலி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் காட்டுது. 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 5:30 எங்கே ரீச் ஆனாலும் ஓகே தான். டீ குடிச்சதில் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் அடித்து விரட்டி வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா பின்னாடி வர்றவங்க இன்னும் வரல. கைஸ் என்னாச்சுன்னா கோப்ரோ வந்து ஹேங் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆள் நிற்கிற இடத்துல ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டால் தான் ஒருக்கா வந்து கிளிச் இருக்குது. அந்த ஒரு பக்கு இருக்குது. அந்த பக்கு அது நேரம் கட்ட நேரத்தில் அந்த பக்கு வரும். நான் நின்றுட்டு இருக்கும்போது தான் மாடு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நிற்கிறாங்கன்னு தெரில. சரி ரைட் ஓகே. ஓ 2 டைம் இந்த மாதிரி 3 டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சடன் பிரேக் போடுறாங்க. சரி ஓகே நம்ம போகலாம். எல்லோரும் என்னை தாண்டி முன்னாடி போயிட்டாங்க. மறுபடியும் 5:51 ஆயிடுச்சு. ஸோ நம்ம டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு இந்த ரோடு தான் இருக்கா? இவங்கெல்லாம் கொஞ்சம் சைடில் வராங்களா சார்? அவன் சென்டரில் வரான். ஃபுல்லாக யானை சாணியாக இருக்குது கைஸ். ஆனால் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போட்டு. நல்ல ஃபாரஸ்ட் ரூட்டு கைஸ் இது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரப்போ இது ஃபாரஸ்ட் ரூட்டு எனக்கு தெரியாது. என்னடா இது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வெளியே பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தனை ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு. 2 ஃபாரஸ்ட் இடையில நாங்கள் தாண்டி வருவோம். சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அந்த சைடில் இருக்கிறது வந்து ஆனமுடி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது வந்து உள்ள சென்ட்ரலில் இருக்கும் ஆனமுடி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அப்படி சுற்றி இப்படி வருவோம். ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ நம்ம செக் போஸ்ட் வந்து வெளியே வந்தாச்சு. இது வந்து சின்னார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட எக்ஸிட்டு நம்ம இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு. அது கேரளா, இது தமிழ்நாடு. ஸோ என்ட்ரியை போட்டாச்சு. திருப்பூர் மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனமலை புலிகள் காப்பகம். கைஸ் போன டைம் நாங்கள் காசு பே பண்ண மாதிரி எங்களுக்கு ஞாபகமே இல்லை. காசு கேட்குறாங்க, பே பண்ணுங்களா? ஆமாம், போன டைம் நான் பண்ண வேண்டியது இல்லைல்ல. 120 ரூபா. 100 ரூபா வச்சுருக்கியா? 50 ரூபா வச்சுருக்கான். கேடிஎம் போயிருச்சா? ஒரு போன கிட்ட ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால தான் நான் பாட்டுக்கு வரேன். ஒரு நான் பண்ணல ஞாபகம் இருக்கணும்ல. அண்ணா 70 ரூபா இருக்குது. நான் 50 ரூபா வேணும். நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 5:15. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு கேமரா வந்து கழட்டி வைங்க அப்படின்ட்டாங்க. நான் கேமராவை கழட்டி வச்சிட்டேன். என்னென்னா பெர் பைக்கு வந்து 20 ருபீஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் வர்றப்போ பே பண்ண ஐடியா பே பண்ணவே இல்லை. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சடனாக கேமரா கழட்டினார். கேமரா வந்து ஆன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஆன் பண்ணாலும் நம்ம சேனல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, கழட்டு. ஓகே கழட்டினேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து என்னடா தன்னாட்ட பேசிகிட்டு இருக்கா, கேமரா போட்டதே கொஞ்சம் ஃபைன் போடுவேன் ஆசு பூசினார். நாங்கள் அப்புறம் கேமரா கழட்டிட்டு வந்துட்டோம். கேமரா கழட்டி நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கே வந்தாச்சு. தமிழ்நாடு வந்து ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டுருக்கோம். 5 பைக்குக்கு ஸ்லிப்பும் தரல. அவர் 100 ரூபா வாங்கிட்டார். ஓகே அதுவே மைண்ட் ஃபேக் ஆகிட்டு என்னடா கிறுக்குத்தனா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி கழட்டி வைக்கின்னு சொன்னார். நான் கழட்டி வைக்கிறேன்னு தான் சொன்னேன். சடனாக வந்துட்டு தெனாவட்டா பேசுகிற ஆசு பூசுன்னு நடந்தோம். சரி அப்போயே எனக்கு மைண்ட் ஃபேக் ஆகிட்டு. அதில் எங்களுக்கு டைம் வேறு இல்லை. இப்போ நாங்கள் போய் இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வால்பாறைக்கு. பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அவங்கெல்லாம் பெட்ரோல் போட்டாங்க, நான் போடலை. போட்டால் இன்னும் டைம் ஆகிடும். நானும் போடல, பிரகாஷும் போடல. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வால்பாறை என்ட்ரிக்கு. ஸோ அதனால் டைம் வந்து நெக் டு நெக்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் இழுத்து போய் ஆகணும். போயிட்டு நான் பெட்ரோல் போட்டுறோம். அது வரைக்கும் எனக்கு தாங்கும். அது வரைக்கும் பெட்ரோல் இருக்குது எனக்கு. ஏன்னா இன்னொருத்தர் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் வந்து டேரெக்டாக செக் போஸ்ட்டுக்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா செகண்டு மீட்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். இப்போ நாங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு ரைட் டர்ன் பண்ணுவோம், ஒரு ஆக்சிஸ் பேங்க். அதுதான் எங்களோட செகண்ட் மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் 2 பேர் வரல. இன்னொருத்தர் வந்து நாளைக்கு மார்னிங் வரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வேறு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் கூட பைய வைப்போம். இவ்வளோ வேரட்டு அதுக்காண்டி தான். பைக் வந்து 18,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நிறைய கேளு ஒரு பூச்சி காய்ஸ் சரியான அடி வந்து பைசர்ல. ஸோ 18,000 கிலோமீட்டர்ஸ் 18,002 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம் அந்த பைக்கை. சரியா கொஞ்சம் நெக் டு நெக்கில் போனால் தான் முண்டு. இப்போவே எனக்கு வந்து எத்தனை மணிக்கு காட்டுது பார்த்தீங்கன்னா 6:08க்கு தான் போய் சேருவீங்கன்னே காட்டுது இப்போவே. பார்க்கலாம். போக முடியல அப்படின்னா நாங்கள் கீழே எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணணும். அந்த டைம் மிஸ் ஆகிடும் அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு காலைல 6 மணிக்கே எழுந்துச்சி கிளம்பணும். இப்போ நாங்கள் அங்கே இருந்தோம்னா அந்த இது வேண்டாம் எங்களுக்கு. அங்கே இருந்தால் நாங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா அதிரப்பள்ளிக்கே நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் என்ட்ரியே உள்ளே போயிடலாம்
அப்படின்னு நினச்சாங்கன்னா நாளைக்கு இன்னும் பயங்கரமாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு வால்பாறை டு ஊட்டி ட்ராவல் பண்ணுறோம். அது வந்து ஒரு 300 சம்திங் கிலோமீட்டர்ஸு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கும். அதனால் நாளைக்கு மார்னிங்கே ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் நினச்சேன். அதிரப்பள்ளியெல்லாம் பார்த்துட்டு போனோம்ல, கொஞ்சம் டைம் ஆகிடும் ஊட்டி போகிறதுக்கு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 15 நிமிஷம் இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு. ஆனால் 15 நிமிஷத்தில் 6 மணி ஆகிடும். இப்போ கரெக்டாக 6 மணிக்கா இது பண்ண போகிறாங்க என்னன்னு தெரில. 5:30 நினைக்கிறேன், பார்ப்போம். வால்பாறை போகவோமா மாட்டோமா போகலன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என்ட்ரி அங்கே கொடுத்துலாம் பார்த்தோம். ஆனால் இங்கே தான் 6 மணிக்கு நாளைக்கு என்ட்ரி ஆக முடியும். அதுக்கப்புறம் வால்பாறையில் போய்ட்டு எங்கேயுமே ஆக்சுவலாக இன்றைக்கி போனாலுமே எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு 3 o'clock மேலே ஏறி இருந்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டைம் வந்து அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படி இருக்கலாம் பார்த்தோம். பட் அதுக்கு டைம் இல்லை. ஒரு 5 hours வந்து எங்களுக்கு வந்து டிலேயில் இருக்கும். அந்த 5 hours நாளைக்கு டேலி பண்ணணும். இப்போ உள்ள வால்பாறைகள் என்ட்ரி ஆனால் அந்த அது வந்து டேலி ஆகும், இல்லாட்டி டேலி ஆகாது. இதுக்கெல்லாம் நான் பெட்ரோல் கூட போடாமல் வந்திருக்காங்கடா. ஃபுல்லாக மட்டும் அலோவ் பண்ணிடுங்க. ரிஸ்க் எடுத்துருக்கோம். ரிஸ்க்கு ஒரு நாய் குறுக்க போட்டுருச்சு காய்ச்சி. இப்போ கொஞ்சம் அலர்ட். ஏன்னா ஒரு கார் முன்னாடி போச்சு. இந்த கார்காரன் பிரேக் அடித்து பார்த்து நான் பிரேக் அடித்தேன். இல்லை நாயை போய் இடிச்சிருக்கேன். பெட்ரோல் வேறு ரிசர்வில் விழுந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போகும். நான் விரட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிடச்சாலும் எனக்கு ஓகே தான். 290 ஓடி இருக்குது. 360 வரைக்கும் ஓடும். 372 வரைக்கும் ஓடி இருக்குது இது வரைக்கும். நான் ஃபுல் அடித்து பார்த்ததில்ல. போயிடலாம். இந்த 2 டேங்கில் எப்போவுமே பெட்ரோல் வாங்கி வைப்பேன். இந்த டைம் வாங்கி வைக்கிறேன். ஏன்னா வெயிட்டு அதே தூக்கிட்டு எங்கிட்ட சுத்த அப்படின்ட்டு தான். கரெக்டாக நான் என்றைக்கு வாங்கி வைக்காமல் இருக்கணும் அன்றைக்கி தான் தேவைப்படும். அதெல்லாம் தெரிஞ்சதானே. 2லேயுமே எம்டி. 100 ரூபாய் கூட வாங்கி வைக்கிறேன். போயிடலாம். என்ட்ரியை போட்டுருவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தான். அழியார் டேம் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் செக் போஸ்ட்டு சொல்ல. டைம் பார்த்தீங்கன்னா 5:53 என்ட்ரி ஆகிடலாம் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போய் பேசுவோம். அப்புறம் ஒரு 3 பைக் வந்துட்டுருக்கு அப்படின்னு. பாறைகளை என்ட்ரி ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னால் 6:30 வரைக்கும் அலவுடு. இன்கேஸ் இதுக்கு இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டேங்கனால 6:30 இருக்கலாம். பட் வந்துட்டு ஒரு வழியாக. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவருமே ஜாயின் பண்ணிட்டார். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஸோ இனி வால்பாறை போகலாம் பையன். இனி விரட்டல் தேவையில்லை, பொறுமையாக போனால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் நேரம் ஓட்டி இருந்தோம்ல, அதை மாதிரி எப்பவும் ஓட்டும் பாருங்க. இன்னும் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுவார். அவர் வந்து நைட்டு ஆக்சுவலாக ஈவினிங் இந்த டைம் கிளம்புறோன்னாரு. கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு இடத்துல ஒரு செகண்ட் மீட்டிங் பாயிண்ட்னு சொன்னால அது பக்கம் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஆகி வரேன்னு சொல்லியிருக்காரு வால்பாறைக்கு டேரெக்டாக ரூமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட். பெட்ரோல் வேறு இல்லை. பெட்ரோல் மேலே வால்பாறை போய்ட்டு அடிச்சுக்கலாம். எவ்வளோ ஓடி தெரியுமா? 259. நம்ம விரட்டுக்கு 24 தான் மைலேஜ் அடிச்சிருக்கு. ஆவரேஜ் தான் இது காட்டும், அக்யூரேட்டாக தான் காட்டாது. ஆவரேஜாக ஒரு ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன்னா 15 லிட்டர்ஸ் 14 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 14 லிட்டர்ஸில் 1 லிட்டர் பெட்ரோல் 30 கிடச்சிருக்கும். 1 லிட்டரில் 25 கிடச்சிருக்கும். ஒன்றும் ஒரு கதை. அது மாதிரி தான் கைஸ். அனிமல் கிராசிங் ஏரியா இது. அதனால தான் நம்மளை வந்துட்டு 6:30 க்ளோஸ் பண்ணது காரணம். மேலே போக சில்னஸ் ஆகும். ஸோ இது பைக் ஓட்டுறதுக்கெலாம் இப்போ நாங்கள் வந்த ஏரியா ஃபுல்லாகவே பைக்கர்ஸுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்த ரூட்டு ஃபுல்லாக மூணாறு அதெல்லாம் பைக் ஓட்டுக்கு சூப்பராக இருக்கும். வால்பாறை சொல்லவே வேண்டாம். ஆனால் ஒரு யானையாவாச்சும் இந்த டைம் நான் பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன். ஒவ்வொரு டைமும் அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் மாட்ட மாட்டுது. லாஸ்ட் டைம் மேகமலையில் பார்த்தேன். ஆனால் அதுக்கு நான் ரோட்டில் வச்சு பார்க்கல. வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சு. ஆனால் போகும், எனக்கு பிரச்சனை இல்லை. டிஸ்டன்ஸ் டைம்லேயே 40 காட்டுது. அப்படின்னு கொஞ்சம் போகும். ஏதாவது வைல்டு லைஃப் எதுவும் வருதான் பார்ப்போம். நம்ம மேலே போகிறதுக்குள்ளேயும் 7 மணி. ஆக்சுவலாக இருட்டிருன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடணும். இருட்டினா தான் பஞ்சாயத்து. சில வண்டியில் தான் ஃபாக் லைட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் டீம் கூட போய் சேரணும். பார்த்தீங்கன்னா இன்னும் 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் போகுது. அதை மட்டும் லைட்டாக ஓட்டை கடிச்சிட்டாங்கன்னா இழுத்து போயிடலாம். இங்கே பாருங்க கைஸ், இதாங்க கைஸ் நிலவரம். இங்கே வியூவை பாருங்க கைஸ், அதுக்கு மேலே இருக்குது. டிசைனை பாரு, லைட்டு எல்இடிலாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க.
சுற்றி மேலெலாம் ஏறும் வந்தது தெரியுதா, அங்கே ஓடி தான் போவோம். நிறைய பேர் வந்துருப்பீங்க, வராதவங்களாம் சொல்கிறாங்க என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இல்லை. இது என்ன மாதிரி வராமல் பல வருஷமாக இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், மேலே இருக்குது. இதான் கைஸ் 3வது ஹேர்பின் பெண்டு. இதுக்கப்புறம் வந்து மலைக்குள்ளே போயிடுவோம். இந்த வியூ இருக்காது, உள்ளே போயிடுவோம் கொஞ்சம் மேலே தள்ளி போனதுக்கப்புறம். இந்த பஸ்ஸை மட்டும் ஓவர்டேக் பண்ணிட்டேன் நீங்கள், அவ்வளோதான், ஜம்முன்னு ஆயிடும். ஓ ஒன்லி பிரகாஷ் தவறான செயலை செய்து விட்டார். இந்த மாதிரி ஆட்களாக தான் கைஸ் வால்பாறைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை பக்கத்தில் ஆம்புலன்ஸ் நின்றுது, பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு கொண்டு போயிடலாம். அந்த தைரியத்தெலாம் ஏறியிருக்கான்னு நினைக்கிறேன். ரிசர்வில் எவனாச்சும் வால்பாறை ஏறுவானா? இந்த பெட்ரோல் போட நின்றுருந்தாலும் வந்திருக்கலாம். பட்டு ஒரு வேளை அலோவ் பண்ணாது அப்படின்னா பெட்ரோல் போடாமல் இருந்துக்கலாமா அப்படின்னு தோணிருக்கூடாதுல்ல, அதனால தான். சரி விடுங்க, மேலே போய்ட்டு போட்டுக்கலாம். கைஸ் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், நம்ம டீம் நினச்சி நான் இங்கே வந்து சேர்ந்தேன், பார்த்தா இது வேறு கேடிஎம் டீமு. சரி விடுங்க, அதெல்லாம் மொத்தம் முடியுமா? கைஸ் உண்மையிலே நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாப் பாக்ஸ் இருந்துச்சா, அந்த டாப் பாக்ஸை பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணார், அவர் வண்டி நினச்சிட்டு நான் நின்றுட்டேன். ஏன்னா அவர் தான் ஒயிட் கலர் ஹிமாலயன் வச்சுருந்தாரு. கடைசி பார்த்தா எல்லாம் கேடிஎம்மாக நிற்கிது. சரி விடுங்க, நம்ம அப்படி பில்டப் பண்ணியாச்சு, ஃபோனர் கழட்டி பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி. ஐயோ ஐயோ கைஸ், இதெல்லாம் பைக்கர்ஸ் பிரதர்ஹுட். கைஸ் நான் வந்து டீம் மாறிட்டேன், டீம் கேடிஎம். மேலே போய்ட்டு சாப்பிட்ணும் வாங்க. இந்த எபிசோடு இந்த சீரீஸ்லாம் எடுக்கிறேன்ல, இதெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாம் பறந்து வந்திருக்கும், அங்கே போகிறது இங்கே போகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு. இவ்வளோ நேரத்தில் அங்கே போகணும், இவ்வளோதான் கார்னரிங் பண்ண முடியும். பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சைலன்சர் ஒட்டி. இன்னும் கொஞ்சம் சரிஞ்சாருனாலும் சைலன்சர் வந்து ரோட்டில் தட்டிடும். பட் அதையும் மேனேஜ் பண்ணி ஆஃப் ரோட் அரக்கர் பண்ணிட்டாரு. ப்ரோ இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும், 10 தான் இருக்கும். ஆமாம் சரி, ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க ஈஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஹிமாலயன் ஓட்ட போகிறோம். என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன ஹிமாலயன் வாங்க வைக்கிறதுக்காண்டி நேக்காக வண்டியை மாற்றிட்டான். இப்போ இந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த வண்டியை ஓட்டணும், பவர் இருக்காது. அப்புறம் நம்ம மைண்ட் எங்கே போவோம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டியில் இருக்கிற புல் அதில் கிடையாது, அது ஒரு புல் உண்டு. ஆக்சுவலாக 350 சிசியில் என்ன இருக்குமோ அதுதான் அதில் இருக்கும். இது 450. இப்போ இதை ஓட்டிட்டு அதை ஓட்டினீங்களா எனக்கு அது ஓட்டவே வராது. வண்டியை மாற்ற வைக்கிற பிளான் தான் இது. பச்சையாக தெரியுது பிரகாஷ், கம்பெனிக்கு ஆள் தட்டிகிட்டு இருக்கான். இது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, வண்டியும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இது வந்துட்டு மனசு அப்படியே மாற்ற விட்றானுங்க. ஆனால் இப்போதைக்கு நடக்காது கைஸ், கவலையப்படாதீங்க. நமக்கு எஸ்டி தான், அதுக்கு ஒரு குறையும் கிடையாது. சொன்ன பேச்செல்லாம் கேட்பான். அந்த செக்மெண்ட்டில் எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் வந்து மோசமாக சொல்லவே மாட்டேன், நல்ல வண்டி. அதை கொடுக்காம தான் இது வாங்குவேன், அது ஒரு விஷயம். ஏன்னா இனி வந்துட்டு கொடுக்குற ஐடியா எதுவுமே கிடையாது கைஸ். சிபிஆர் போனது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. இந்த வண்டியில் உடனே ஹேண்ட்லிங் வந்துடும், இருங்க வளைஞ்சு போகலாம். இப்போ ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இன்னும் ஒரு ½ hour வால்பாறை போயிடுவோம். சரி வால்பாறை போய்ட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அதிரப்பள்ளி கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆச்சு, சரியான டிராஃபிக்கு. ஸோ வண்டியை வந்து லைட்டாக கீழே போட்டேன். ஆக்சுவலாக இப்போ வந்து சீட் ஹைட் இருக்கையிலே லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க, எனக்கு கால் எட்டலை. 9:43 ரூம் கிடைக்காம வால்பாறையில் சுற்றிட்டு இருக்கோம்.
ரூம் கிடைக்காம வால்பாறையில் சுற்றிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:45. ரூம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. வால்பாறையே ஃபுல்லு. பைக்கர்ஸ் கொஞ்சம் பேர் எங்கள் பின்னாடி வந்தாங்க, அவங்களும் இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க. கடைசி ஒரு ரூம் பார்த்தோம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ரெண்ட்லாம் பயங்கர கைஸ். 12,000 20,000 காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவாங்க, அவ்வளோ சொல்கிறாங்க. இங்கே ஒரு வாட்ச்மேன்ட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு என்றைக்கும் ஃபுல்லாகாது, இதுவே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ரூம் பார்த்துருக்கோம், 6,000 கேட்டிருக்காங்க. 7 பேர் இருக்கோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. என்ன பண்ண வச்சுருந்தோன்னா ரிட்டன் கீழே போயிடலாம் அப்படின்னு. ஆட்டோக்காரர் சொன்னாங்க கீழே போயிருங்க, இதுக்கே ரொட்டி கடைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அங்கேயும் கிடைக்காது, நீங்கள் டைரெக்டாக கீழே போயிருங்க, பஸ் வரும், அது பின்னாடி போயிருங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்து போங்க, யானை வரும் அது வரும்னாங்க. சரி எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா அதான் பண்ணியாகணும்னு நினச்சி கடைசி ஒரு நம்பர் கால் பண்ணோம், வர சொல்லியிருக்காரு.